பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. திருச்செந்தூரில் ஆத்தூர் பகுதியில் கடந்த 20ஆம் தேதி அன்று நடைபெற்ற திமுக கூட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன், இன்னைக்கு தமிழகத்தின் மக்கள் ஏண்டா ஓட்டு போட்டோம், சனியன்கள் மாதிரி வந்து உட்கார்ந்திருக்கிறார்கள் என்று நினைக்கிறார்கள். அள்ளி அள்ளி தந்தாரே நமக்கு, அந்த புண்ணியவானை அநியாயமாக தோற்கடித்து விட்டோமே என்கிறார்கள். என்னிடம் பத்திரிகையாளர்கள் கேட்டபோது, இன்றைக்கு மு.க. ஸ்டாலினை தொகுதியில் அவரை தோற்கடித்தவர்கள் எதற்கும் தகுதி இல்லாதவர்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னேன். உடனே எப்படி பொதுமக்களை நீங்கள் தாக்கி பேசலாம் என்று கேட்டார்கள். நான் சொன்னேன், பெருந்தலைவர் காமராஜர் விருதுநகரில் தோற்கடிக்கப்பட்ட போது எங்கள் ஊருக்கு வர முடியாது, தோற்கடித்துவிட்டு விருதுநகர்காரன் இங்கே எதற்கு வருகிறார் என்று கேட்போம். அதேபோல் கன்னியாகுமரியில் அப்பச்சியை தோற்கடித்து நீங்கள் ஏன் இங்கே வருகிறீர்கள் என்று ஓட ஓட விரட்டினோம். அதே உணர்வோடுதான் எங்களுடைய முதலமைச்சராக இருந்த மு.க. ஸ்டாலின் ஒவ்வொரு தொகுதியாக ஒவ்வொரு மக்களுக்கும் நன்மை செய்த அந்த முதலமைச்சரை யார் எப்படி என்று பார்க்காமல் தோற்கடித்துள்ளீர்கள். என்னுடைய பெயர் ஜோசப் அனிதா ராதாகிருஷ்ணன் என்றால் எனக்கு ஓட்டு போட்டு இருப்பார்கள். என்னுடைய பெயர் வெறும் அனிதா ராதாகிருஷ்ணன் என்பதால் ஓட்டு போடவில்லை. விஜய் முட்டி போட்டு நடந்து போனார், அவருக்கு ஓட்டா எனக்கு ஓட்டா என்று நினைத்தார்கள். இப்படி தெரிந்திருந்தால் நாங்கள் தலைகீழாக கூட முட்டி போட்டிருப்போமே. மீனவர்கள் சகோதர சகோதரிகள் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப வேதனை உண்டு. என்னுடைய தொகுதியில் மீனவ சகோதரர்களை எல்லாம் உயிராக நேசித்தேன். உயிராக நேசித்ததோடு மட்டுமல்லாமல் அவர்களுக்கு இன்னல் வரும்போது தோளோடு தோளாக நின்றேன். ஆனால் என்னை கவுத்து விட்டீர்களே என்று பேசியிருந்தார். அத்துடன் முதல்வர் விஜயை ஒருமையில் கடுமையாக திட்டி பேசியிருந்தார். அனிதா ராதாகிருஷ்ணனின் பேச்சு வைரலான நிலையில் இது குறித்து ஆத்தூர் பகுதி தமிழக வெற்றி கழகம் கட்சி நகர செயலாளர் செல்வம் காவல்துறையில் புகார் அளித்திருந்தார். அந்த புகாரின் பேரில் அனிதா ராதாகிருஷ்ணன் மீது அவதூறாக பேசியது, மோதலை தூண்டுவது உள்ளிட்ட பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கைது செய்யப்படாமல் இருக்க உயர்நீதிமன்றத்தில் அனிதா ராதாகிருஷ்ணன் முன்ஜாமீன் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனு 3ஆம் தேதி விசாரணைக்கு வந்தது. அப்போது 7 முறை எம்எல்ஏவாக இருந்தவர் பொறுப்புடன் பேசியிருக்க வேண்டும், கட்டுப்பாடுகளுடன் பேசியிருக்க வேண்டும் என்ற வாதத்தை காவல்துறையினர் வைத்தனர். பலமுறை எம்எல்ஏவாக இருந்த அனிதா ராதாகிருஷ்ணன் ஏன் இது போல பேச வேண்டும் என்று தெரிவித்த நீதிபதிகள் இந்த சூழலில் அவருக்கு முன்ஜாமீன் அளிக்க முடியாது என மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். இந்த நிலையில் மனு தள்ளுபடி செய்யப்பட்ட சில மணி நேரங்களிலேயே காவல்துறையினர் எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணனை கைது செய்துள்ளனர். ஆத்தூர் பேரூராட்சி அலுவலகத்திற்கு ஆய்விற்காக சென்றிருந்த போது அவரை கைது செய்தனர். அவரது கைதை அறிந்த திமுகவினர் காவல்துறையினர் வாகனத்தை சூழ்ந்து கொண்டு கோஷம் எழுப்பினர். அனிதா ராதாகிருஷ்ணனின் இந்த கைது மாவட்டம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதே சமயம் கைது செய்யப்பட்ட பிறகு தனது வாகனத்தில் வருவதாக கூறி அனிதா ராதாகிருஷ்ணன் காரில் ஏறிய பிறகு அதற்கு மறுப்பு தெரிவித்த காவல்துறையினர் ஜீப்பில் ஏறுங்கள் என்று கூறி அழைத்துச் சென்றதாக கூறப்படுகிறது. அவன் வண்டி பஸ் ரூட் மாதிரி போறான், அதெல்லாம் பிளாக் பண்ணுங்க. அவன் தானே கம்ப்ளைண்ட்.
நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.